ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் இருந்தாரு. அவருக்கு ஒரு பழக்கம். தான் வீட்ல இருக்கிற எந்த பொருள் உடைஞ்சாலும் பழுதானாலும் அதை தூக்கி போட மாட்டாரு. சின்ன ஒரு கடிகாரம் நின்னாலும் ஒரு நாற்காலி உடைந்தாலும் அதை தானே உட்கார்ந்து மெதுவா சரி பண்ணுவாரு. ஒரு நாள் அவர் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து ஒரு பழைய ரேடியோவை சரி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அந்த வழியா வந்த ஒரு இளைஞன் கேட்டான், "ஏன் தாத்தா, இவ்ளோ பழைய ரேடியோவை கஷ்டப்பட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இத குப்பையில போட்டுட்டு புதுசா ஒன்னு வாங்க வேண்டியதுதானே?" அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், "தம்பி, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஏதாவது ஒரு பொருள் பழுதானா அதை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசு வாங்குறீங்க. ஆனா எங்க காலத்துல ஏதாவது ஒரு பொருள் பழுதானா அதை எப்படி சரி பண்ணி பயன்படுத்துறதுன்னு தான் நாங்க யோசிப்போம். இது வெறும் பொருள்களுக்கு மட்டும் இல்ல, மனித உறவுகளுக்கும் தான்." அந்த இளைஞன் புரியாம பார்த்தான். இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ எடுத்துக்கோ. 23 வருஷமா அவங்க தம் பிறந்த வீட்ல வளர்றாங்க. அந்த வீட்ல அவங்களுக்கு அண்ணனை பிடிக்காம போகலாம். அப்பாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அம்மாவோட கருத்து வேறுபாடு வரலாம். ஆனா அவங்க என்னைக்காவது உங்களை எனக்கு பிடிக்கல, நான் உங்களை பிரிஞ்சு போறேன்னு தன் ரத்த உறவுகளை விட்டுட்டு போறாங்களா? இல்ல. ஏன்னா அந்த உறவுல ஒரு சின்ன விரிசல் வந்தா அத அங்கேயே பேசி சரி பண்ணிடுறாங்க. ஆனா அதே பெண் இல்ல ஒரு ஆண் இருவருமே ஒரு கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போதே அந்த வாழ்க்கை துணைக்கிட்ட வர்ற ஒரு சின்ன குறைக்கு ஏன் பிரிஞ்சிடலாம்னு முடிவெடுக்கறாங்க? யோசிச்சு பாரு. ஒரு மொபைல் போன் கீழே விழுந்து டிஸ்ப்ளே உடைஞ்சிட்டா நாம அதை தூக்கி எரியறதில்ல. கடைக்கு கொண்டு போய் சரி பண்ணி திரும்பவும் பயன்படுத்துறோம். ஒரு உயிரற்ற டிவைஸுக்கே நாம அவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து சரி செய்யும்போது, உயிருள்ள ஒரு மனுஷனோட மனசுல ஒரு விரிசல் வந்தா அதை ஏன் பேசி சரி பண்ணக்கூடாது? தவறில்லாத மனுஷன் யாருமே இல்ல தம்பி. பிரிஞ்சு போறதுல எந்த தீர்வும் இல்ல. கல்யாணம்ங்கிறது ஏதோ ஒரு பேப்பர் ஒப்பந்தம் இல்ல. அதுவும் ஒரு ரத்த உறவு மாதிரிதான். பிடிக்கவில்லை என்று விலகிப் போவதை விட, ஏன் பிடிக்கல என்று அதை ஒருத்தரை ஒருத்தர் பேசி புரிஞ்சு அதை சரி செய்தாலே போதும். இங்க டிவோர்ஸ்னு ஒன்னு இருக்காது. இத புரிஞ்சுகிட்ட வாழ்க்கைய தொடங்குனா அந்த வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். இத அனுபவித்துள்ள வருவதல்ல வாழ்க்கை, வாழ்க்கையே புரிஞ்சுக்கிறது. புரியுதா தம்பின்னு சொன்னார் அந்த பெரியவர். இது கதை மட்டுமல்ல, வாழ்க்கை. தூக்கி எறிய காகிதமல்ல. சரி செய், இது உன் வாழ்க்கை.